இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல 11:30 சன் ஆஃப் கோயம்புத்தூர் மாரத்தான் நடந்துச்சு. இத யாரு ஸ்பான்சர் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வால்க்ரோ ஸ்பான்சர் பண்றாங்க. அடுத்து மெயின் ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஜி அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க. இது யாருக்காண்டி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சர்ல பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு குடுக்கறதுக்காண்டி இது பண்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதில வந்து பார்த்தீங்கன்னா 3 மாரத்தான் கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் மாரத்தான் அதாவது பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் இருக்குது, 5 கிலோமீட்டர் இருக்குது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல்ல ஸ்டார்ட் ஆச்சு. காலைல 5 மணிக்கு, அடுத்தது 6 மணிக்கு, அடுத்தது 7:15ன்னு சொல்லிட்டு 3 ஷெட்யூலா ஸ்டார்ட் ஆகி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில 8 to 8:30க்குள்ள முடிக்கிற மாரி பிளான் பண்ணியிருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நேரு ஸ்டேடியம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ தான் எல்லாரும் கிளம்புறாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து தான் எல்லாம் கிளம்ப ஆரம்பிப்பாங்க. 3, 2, 1. அதாவது பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ல நெறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றதுனால, அது வந்து ஒவ்வொரு பேட்ஜா அந்த இடத்துலருந்து மூவ் பண்ணி விட்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஜா மூவ் பண்ணி விட்றாங்க. எல்லாமே ஒரே இடத்துல போய் க்ரௌடா ஆச்சுன்னா, அந்த இடத்த நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது காரணத்துக்காண்டி, அந்த ஒரு ஆப்ஷன அந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்தாங்க. எங்கூட வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கம்பெனி ப்ரொப்பல்லருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நெறைய கம்பெனில வந்து மெயின் ஸ்பான்சராவும் இந்த இடத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நெறையா ஃப்ரெண்ட்ஸ வந்து பழைய கொலீக்ஸ்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். யங் வுமன்லேருந்து ஓல்டு வுமன் அடுத்தது ரொம்ப ஏஜ்டான பர்சன் கூட அந்த இடத்துல வந்து அவங்களோட தன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பண்ண ஒரு விஷயங்கள் ரொம்ப செமையா இருந்துச்சு. எல்லாருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்திருக்கும். நம்மளும் நம்மளோட உடம்ப வந்து ஃபிட்னஸாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். நெறைய பேர் என்கரேஜ்மெண்ட்டுக்கு நிறைய சாங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சாங்ஸ் வந்து கேட்க இந்த காலகட்டத்தில காலைல மொபைல முடிச்சுட்டு நைட்டு தூங்குற வரைக்கும் மொபைல்லேயே முகத்த பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து அவங்க மொபைலெல்லாம் மறந்துட்டு, அவங்க ஆட்டம், பாட்டம், ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு சந்தோஷத்த வந்து பகிர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாம் முடிஞ்சோனே வந்து பார்த்திங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல நிறையா டீம்ஸ் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, வாட்டர்ஸ் குடுக்குறாங்க. அந்த மெடல்லாம் அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு நல்ல விஷயத்த பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன்ல போயிட்டு அவங்களோட சர்டிஃபிகேட்ட எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சாப்பாடு அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணாங்க. டீ, காஃபி எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, இட்லி, பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு செமையான ஒரு சாப்பாடு இருந்துச்சு. அதாவது ஓடிட்டு வந்து அந்த பசியில வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடு எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பசி இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக திரும்பணும்னு வந்து பார்த்திங்கன்னா, 21 கிலோமீட்டருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டருக்கும் அவார்ட்ஸ் அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கோயம்புத்தூர் கமிஷனர்லாம் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. எல்லாருமே அந்த இடத்துல யார் யார் அந்த வின்னர் அப்படிங்கிறத அந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா காய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு நிறையா பேர் அந்த இடத்துல மீட் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரா கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா ஏற்பாடுமே செம்மையா இருந்துச்சு. கார் பார்க்கிங் வந்து நாங்க வந்து ஜெயில் கிரவுண்ட்ல நிப்பாட்டியிருந்தோம். மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சீக்கிரமா கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த மாரத்தான் மாரி நிறைய விஷயத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம். இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம். கேட்க துடிக்குது மனசுக்கு.